அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எண்ணாகமம் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பாஸ்காவை அவன் ஆசரிக்காது போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினாலே தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாஸ்காவை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் தெளிவாக எண்ணாகமத்தில் இந்த காரியங்களை உணர்த்திருக்கிறார். அப்போது ஒருவர் சுத்தமுள்ளவனாய் பிரயாணம் போகாதவனாய் இருந்தும் அவன் பாஸ்காவை ஆசாரிக்காமல் போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடினாலே, பார்த்தீங்களா, குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடினாலே தன் ஜனத்தார் இல்லாமல் அறுப்புண்டு போவான். ஒன்று. ரெண்டாவது, அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கும் ஆண்டவர் சொல்கிறது அதுதான். அப்போ கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்கும்போது பவுல் தெளிவாக எழுதுகிறார், பந்திலே பங்கேற்பதற்கு முன்பாக நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து அறிந்து நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு தான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் பாவத்தோடும் சமாதானமின்றியும் பங்கெடுக்கிற பொழுது நமக்கு தீவினைகளை தேடிக்கொள்கிறோம் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதி வருகிறது, மரணமும் வருது, அனைவரும் மரித்து போயிருக்கார் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 1 அதிகாரத்தில் 11 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். ஆகவே அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் மாத்திரமல்ல, அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான் எழுதப்பட்டிருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியை உதாசீனப்படுத்துகிற அநேக கிறிஸ்துவ விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு கூட கர்த்தர் கொடுக்குற எச்சரிக்கை அதுதான். ஒரு நாளும் கர்த்தருடைய பந்தியை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது, அலட்சியம் எடுக்கக்கூடாது, அதை தவிர்க்கக்கூடாது, அதை விட்டு விலகக்கூடாது, அந்த பலியை செலுத்தாமல் இருக்கக்கூடாது. அதுவே ஒரு பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நாம் கட்டாயமாய் அந்த பந்தியிலே பங்கேற்க வேண்டும். அப்போது தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், சமாதானம் பண்ண வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். இதற்கு தான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. பாருங்கள், இப்போ கர்த்தருடைய நாள் எப்போ வரும் நமக்கு அறியாதபடினாலே நம்ம ஆயத்தமாக இருப்பதற்கு இது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பந்தியை நாம் ஒழுங்காக அனுசரிப்போம். கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதனாலே கர்த்தருடைய கற்பனைகளுக்கு அடங்கி நடக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு உண்மையான பலி செலுத்துவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். எண்ணாகமும் சொல்லப்பட்ட 9 அதிகாரம் 13 சொல்லப்பட்ட வசனத்தின்படியாய் நாங்களும் ஆண்டவரே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க தவறாமல் கலந்து கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.